ஹாய் கைஸ் நண்பா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேர் நிறையவே நம்மகிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் டவுட் கேட்டுருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நண்பா எனக்கு வந்து அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணுறப்போ அமௌண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. எனக்கு எப்படி நண்பா நம்ம வந்து பேங்க் டீட்டெயில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது? நான் போய் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் சேஞ்ச் பண்ண முடியல, ஆல்ரெடி சப்மிட்டுன்னு காட்டுது. ஸோ அது எப்படி நான் சேஞ்ச் பண்ணுறது, எனக்கு வேற ஒரு அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்ற போல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் டெலகிராம் அண்ட் மெசேஜ் பர்சனலாகவே கிளியராக வந்து என்கிட்ட டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நண்பா அது எப்படி பண்ணுறது, எப்படி நம்மளுடைய பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணுறது, நம்ம எப்படி அதை சேஞ்ச் பண்ணுறது கரெக்ஷன் பண்ணி, ஸோ அதுக்கான வீடியோ வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சடனாக நடுவில் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க நண்பா. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க அடுத்தடுத்து வீடியோ படுத்து கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ ஓகே நண்பா, நம்ம அடுத்து எப்படி பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணுறது, எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி ரீக்ரியேஷன் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆப்போட ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க நண்பா. ஓப்பன் பண்ணி மேலே கார்னரில் 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடியே நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எப்படி ஆட் பண்ணியிருப்பீங்கன்னா அகைன் வந்து நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், நேம் அண்ட் ஐஎஃப்எஸ் கோடு, அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி பண்ணியும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து நீங்கள் ஏதோ பண்ண தவறால் அமௌண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ அகைன் நீங்கள் வந்து புதுசாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணுற போல் இருக்கும். ஸோ உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை கான்டாக்டர்ஸ்ன்னு இருக்கல நண்பா. ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு 360 ருபீஸ் சம்திங் வந்து நீங்கள் பே பண்ணுற போல் இருக்கும். அந்த பே பண்ணிவிட்டு உங்களுக்கு நியர்பை அந்த அத்தாரிட்டிக் மெம்பருக்கு நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும் அண்டு உங்களுடைய ஹோம் பேஜ் ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய அத்தாரிட்டிக் மெம்பருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு லீடர் இருப்பாங்க பார்த்தியா, ஸோ அவங்களுக்கு கூட நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா நேராகவே இல்லை ஆஃபீஸுக்கோ அவங்களுக்கு தெரிஞ்ச லீடருக்கு இல்லை சாருக்கு வந்து சென்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணது அன்னிலிருந்து ஸோ 30 டேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகணுன்னே பார்த்தோன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற போல் இருக்கும். ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா அகைன் நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணி கார்னரில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் புதுசாக ஆட் பண்ணுறப்ப என்ன பண்ணியிருந்தீங்க, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் அண்ட் நேம், ஐஎஃப்எஸ் கோட், பேங்க் டீட்டெயில்ஸ், பிரான்ச், ஸோ எந்த டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்களோ அகைன் நீங்கள் புதுசாக சேஞ்ச் பண்ணுற போல் ஸோ இந்த பே பண்ணி இந்த கரெக்ஷன்லாம் டீட்டெயில்ஸை வந்து கிளிக் பண்ணி அவர் வந்து சப்மிட் பண்ணிட்டாருன்னா அகைன் நீங்கள் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுனா நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க நண்பா. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓப்பன் பண்ணோடனே க்ரோம் சைட்டு கேட்குதுல நண்பா. ஸோ அடுத்து அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோம் வந்து சைட் வந்து ஓப்பன் ஆகும் நண்பா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இந்த பேஜ் உங்களுக்கு இது போல் தான் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி எப்படி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் எப்படி ஃபில்அப் பண்ணீங்களோ ஸோ அதே சேம் மெத்தட் தான் நீங்கள் அந்த அகைன் வந்து சப்மிட் பண்ணுற போல் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நேம் அண்ட் ஐஎஃப்எஸ் கோட் அந்த பிரான்ச்சை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணிக்கிங்க நண்பா. ஸோ ஆல்ரெடி நீங்கள் எப்படி சப்மிட் பண்ணீங்களோ அதே சேம் மெத்தட். ஸோ நான் முன்னாடி ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்த போல் நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணியிருக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணி அவர் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டா மட்டும்தான் நீங்கள் வந்து அகைன் வந்து இல்லை செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் எப்படி சப்மிட் பண்ணுற போல் இருக்கும். ஸோ அது யாருக்கு பே பண்ணால் நீங்கள் உங்களுக்கு தெரியலனா உங்கள் லீடர்கிட்டே சொல்லிக்கலாம். இல்லைனா நம்ம ஆப்போட கான்டாக்டர்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல ஸோ அந்த டீட்டெயில்ஸை அந்த ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்தாரிட்டிஸ் மெம்பர்னு இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்டோர் வழியாக கூட போயிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஸோ டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு ஆஃப்டர் நீங்கள் போய்ட்டு அவங்களுக்கு பே பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொல்ல போகிற ப்ராசஸ் வந்து பண்ணணும். அதுதான் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் ஆட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாம் வந்து என்ட்ரி பண்ணுற போல் இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஜெண்டர் அண்ட் டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இது போலாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கிங்க. லேண்ட்மார்க், பின்கோடு, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஸோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம கரெக்டாக ஆட் பண்ணணும். உங்களுடைய பேங்க்
பேங்க் நேம் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கிங்க நண்பா. ஸோ ஆல்ரெடி என்ன பேங்க் ஆட் பண்ணியிருந்தீங்களோ ஸோ உங்களுக்கு எந்த பேங்க் ஆட் பண்ணணுமோ அந்த பேங்க் ஆட் பண்ணிக்கிங்க. இல்லை எனக்கு வேறு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணனா ஸோ நீங்கள் என்ன நேமில் இருக்கீங்களோ அந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கிங்க நண்பா. ஸோ ஐஎஃப்எஸ் கூட கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் 0 கன்ஃபியூஸ் ஆகி நிறைய பேர் வந்து ஸோ இதனால தான் வந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறப்ப நிறைய பேருக்கு வந்து மணி வந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். ஸோ அதை வந்து பார்த்து கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோட்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க. அந்த ஒரு நம்பருக்கு ஓடிபி வரும். ஒன்ஸ் அகேன் நீங்கள் அமௌண்ட்டை ஸோ ஓடிபி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண உடனே அகைன் நம்ம பண்ண ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அண்ட் உங்களுடைய நேம் ஐஎஃப்எஸ் கோட் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ண உங்கள் ஆப்போட ஹோம் பேஜ் வந்துருங்க நண்பா. ஹோம் பேஜ் வந்துட்டு மேலே கார்னரில் 3 டாட் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அடுத்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுறப்போ வாலெட் இருக்குல்ல நண்பா. ஸோ அடுத்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஆட்ஸ் வாலெட்னு இருக்கும். அடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கனும் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய நேம் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோடு ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தாவே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்ம வந்து கரெக்டாக தான் ஆட் பண்ணிக்க முடியுதா ஸோ நம்ம வந்து கரெக்டாக தான் ஆட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத நீங்கள் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் நண்பா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து கேட்டிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பா நான் வந்து மைவித்திரை ஆப்பில் வந்து எனக்கு என்னுடைய டவுன்லைனில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தோன்னா அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறப்போ அந்த பாஸ்வேர்டு வந்து லாகின் பாஸ்வேர்டு மறந்துச்சு நண்பா. ஸோ அதை எப்படி நம்ம வந்து எடுக்கிறது அப்படின்ற போல் கேட்டிருந்தார். ஸோ நண்பா நீங்கள் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபர்கெட் கொடுத்து தான் நண்பா எடுக்கிற போல் இருக்கும். ஸோ ஃபர்கெட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து சார்ஜ் வந்து பிடிப்பாங்க. ஸோ நீங்கள் யாருக்காச்சும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு டவுன்லைனில் நீங்கள் யாருக்காச்சும் பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க அப்படின்னா யார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்களோ அவங்கக்கிட்ட பாஸ்வேர்டை கலெக்ட் பண்ணிக்கிங்க நண்பா. சப்போஸ் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து 10 ரூபா வந்து தான் சார்ஜஸ் பிடிப்பாங்க. நீங்கள் ஃபர்கெட் கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டை ஃபர்கெட் பண்ணி எடுத்துக்கலாம் நண்பா. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்டு அப்படியே இருந்துச்சுன்னா உங்களுடைய லீடரும் கேட்டுக்கலாம். இல்லைனா எனக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நண்பா. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நான் சால்வ் பண்ணுறேன். இந்த வீடியோவில் தான் நண்பா. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விட்டுருங்க நண்பா. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா. டாடா பை. வெஸ்வி நண்பா. பாய்.